Good morning, children. In our Valley Education class, our 10th lesson is Achievers. Achieversனால் நம்ம என்ன யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நம்மளாம் சின்ன பிள்ளை இல்லையா, சரி இப்போ நம்ம தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டால் தான் அதுக்கு அச்சீவ் பண்ணதான் அர்த்தம். அச்சீவ்னா ஒரு கோலை நம்ம செட் பண்ணிவிட்டு அதை கெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அச்சீவர்ஸ்னால் பார்க்கலாம். லெட்ஸ் என்டர் இன்டு தி ஸ்டோரி டைம். மேரி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். மேரி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. ஹர் மதர் ஆஸ்க்டு ஹர் டு ஹாவ் அ கப் ஆஃப் மில்க். அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, நம்ம ஈவினிங் வந்த உடனே அம்மா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி மேரிக்கும் அவங்க மம்மி கப் ஆஃப் மில்க்கை கொடுக்குறாங்க. ஓகேவா? மில்க்கு கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. மேரி ஃபவுண்ட் த மில்க் ஸ்பாயில்டு. மேரி என்ன பண்ணுறாங்க, பால் கெட்டு போனதை பார்க்குறா. ஸோ ஹர் மதர் கேவ் ஹர் அ சாஷெட் ஆஃப் மில்க் பாட் ஃப்ரம் த சூப்பர் மார்க்கெட். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹர் மதர் கேவ் ஹர் சாஷெட் ஆஃப் மில்க், பேக்கெட் பழவை கொடுக்குறாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து. ஷீ செட் இட் வாஸ் பாஸ்டரைஸ்டு. அவள் சொல்கிறா இது வந்து பாஸ்டரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்டரைஸ்னாக்கா பதப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறா. ஓகேவா? மேரி ஆஸ்க்டு ஹர் மதர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்டரைஸ்டு. மேரி அவங்க மம்மி கிட்ட கேட்குறா, பாஸ்டரைஸ்னால் என்ன அப்படின்றது கேட்குறா. அம்மா அப்படின்னா என்னன்னு கேட்க. ஹர் மதர் எக்ஸ்பிளைன் பாஸ்டரைசிங் இஸ் த சயின்டிஃபிக் மெத்தட். அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். Milk is boiled to a high degree and then cooled rapidly. இப்போ வந்து பாலை வந்து நம்ம ஆக்சுவலாக பாஸ்டரைசேஷன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்போ பேக்கெட் பால் எல்லாம் வருதுல்ல, அது எல்லாமே பாஸ்டரைசேஷன் பண்ணி தான் வருது. ஓகேவா? ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, பாலை வந்து கொதிக்க வடித்து சடன் கூலிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன். அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இட் கில்ஸ் த ஜெர்ம்ஸ். பாலில் இருக்க கிருமிகளை கொன்னும். லூயிஸ் பாஸ்டியர் இன்வென்டட் திஸ். லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறது வந்து இதை தான் இன்வென்ட் பண்ணார். ஸோ திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் அ பாஸ்டரைசேஷன். அதனால தான் அவரோட பேரை வச்சுருக்காங்க. மேரி வாண்டட் டு நோ மோர் அபவுட் லூயிஸ் பாஸ்டியர் அண்ட் த மதர் எக்ஸ்பிளைன் டு ஹர். மேரிக்கு என்ன தோணுச்சான், லூயி பாஸ்டர் பற்றி தெரியணும் அப்படின்றதுனால அவங்க மம்மி கிட்ட கேட்குறாங்க. அவங்க மம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லூயி பாஸ்டர் வாஸ் பார்ன் இன் 1822 இன் அ ஸ்மால் டவுன் இன் ஃப்ரான்ஸ். லூயி பாஸ்டர் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா, ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன கிராமத்தில், அதாவது சின்ன டவுனில் 1822 பிறந்தார். ஹிஸ் பேரண்ட்ஸ் வர் நாட் ரிச். அவங்களோட மம்மியும் ஃபாதரும் என்னது ரிச் இல்லை. ஹி காட் த டிகிரி இன் சயின்ஸ். டிகிரி வாங்கினார். ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி மேட் ஹிம் ஒர்க். அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா, கெமிஸ்ட்ரியில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் ஏற்பட்ட இன்வால்மெண்ட்னால லெபார்ட்ரியில் ஒர்க் பண்ணார் கண்டினியூஸ்லி. ஹி வாண்டட் டு டூ ரிசர்ச் ஆன் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா. அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, ரிசர்ச் பண்ணார். எதை பற்றி? ஜெர்ம்ஸும் பாக்டீரியா பற்றி ரிசர்ச் பண்ணார். ஈவன் ஹிஸ் ப்ரொஃபஸர் மேட் ஃபன் ஆஃப் ஹிம். அவரோட ப்ரொஃபஸர் ஆனால் என்ன பண்ணார், கிண்டல் பண்ணி இருந்தாலும் ஹி மேட் அ சர்ச் ஆன் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா. But he was sure to find out the origin of the germs that cause disease. அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஆர்வம் அப்படின்னாக்கா, பாக்டீரியா பற்றி படிக்கணும்னு அர்த்தம். எது வந்து எந்த ஜெர்ம் வந்து நம்மளுக்கு நோய் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டெடிக்கேட்டட் ஒர்க் ஹி ஃபவுண்ட் அவுட் த ஜெர்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் எவ்ரி ஒன் ஆன் எர்த். அவரோட ஒர்க் மூலயமா என்ன பண்ணார், அவரோட இன்ட்ரெஸ்ட் டெடிக்கேட்டட் ஒர்க் மூலயமா என்ன பண்ணாருனாக்கா, ஜெர்ம்ஸ் வந்து எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எர்த்தில், பூமியில் எல்லாமே இருக்குது. A kind of bacteria turned milk into curd. ஒரு வகையான பாக்டீரியா வந்து பாலை தயிராக மாற்றுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. A kind of germs cause diseases like TB, tuberculosis TB and typhoid. ஒரு சில ஜெர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, டியூபர்குலோசிஸ், டிபியும் டைஃபாய்டும் உண்டுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. He tried many experiments and found out a method to kill the germs in milk. அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சி பாலில் இருக்க ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். லூயி பாஸ்டர் ஒர்க் மோர் டு ஃபைண்ட் அவுட் வேக்சின்ஸ் ஃபார் ஆந்த்ராக்ஸ், டிப்தீரியா அண்ட் ரேபீஸ். லூயி பாஸ்டியர் என்ன பண்ணார், ஆந்த்ராக்ஸ், டிப்தீரியா அண்டு ரேபீஸ்க்கான வேக்சின்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார். ஒன் டே இன் 1885 a boy named Joseph was brought to Pasteur for treatment. 1885 ஒரு ஜோசப் அப்படின்ற பையனை வந்து பாஸ்டர் கிட்ட கொண்டு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. he was bitten by a mad dog in 14 places in his body. ரோட் சைடு டாக் இருக்கும் இல்லையா, அந்த டாக் கடிச்சு எத்தனை இடத்துல கடிச்சிருந்ததுனாக்கா 14 places, 14 இடத்துல அந்த பையனோட உடம்புல கடிச்சிருந்தது. ஹிஸ் ஃபேமிலி ஹேட் நோ ஹோப் பட் லூயிஸ் வாண்டட் டு சேவ் ஹிம்.
அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாகிடுச்சு, இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணி கடிச்சு வச்சிருக்கு, நம்ம பையன் பிழைப்பானா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக போச்சு. பட் லூயி பாஸ்டியருக்கு என்னாச்சு, wanted to save him. He prepared a serum from a rabbit which suffered from rabies and injected the serum in a small dosage first. He prepared a serum from rabbit கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் சீரம் எடுத்து which suffered from rabies நோயிலிருந்து, ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ராபிட் கிட்ட இருந்து அந்த சீரம் எடுத்து then he increased the quantity gradually. அந்த மருந்தையே சீரமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணார். ஆன் த 9th day the boy was out of danger and showed improvement. 9th day of the treatmentல அந்த பையனோட உடம்புல கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. in 3 months he became perfectly healthy. 3 மாதத்தில் அவன் ஹெல்த்தி ஆகிட்டான். since then thousands of lives are saved by anti-rabies treatment. இது மூலயமா ஆன்டி-ரேபிஸ் ட்ரீட்மெண்ட் மூலயமா நிறைய பேர் நாய்க்கடியிலேருந்து தப்பிச்சிருக்காங்க, ரேபிஸ் அப்படிங்கிற நோயிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. டுடே த வேர்ல்டு ரிமெம்பர்ஸ் லூயி பாஸ்டியர் வித் கிராட்டிடியூட். இப்போ வரைக்கும் நம்ம அவரோட மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேவா? A determined mind and dedicated smart work raise you to heights of fame. நம்ம ஒரு செயலை டிட்டர்மைன் மைண்ட், இதை செஞ்சே முடிக்கணும், அப்புறம் டெடிக்கேட்டட் ஒர்க், இதை கண்டிப்பாக நமக்கு பிடிச்சும் செய்யணும், ஒரு கோலும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னாக்கா நம்ம ஃபேமோட ஃபேமோட ஹைட் எதாவது இந்த லெவலுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக ஆகிடும். ஓகேவா? அவர் 11th lesson is change your approach. நம்மளோட அப்ரோச்சை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஒன்ஸ் தர் லிவ்ட் அ கிங், ஒரு அரசன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹி வாண்டட் டு செக் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹிஸ் பீப்புள். அவருக்கு அவங்களோட ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஸோ ஹி வெண்ட் ஃபார் அ லாங் ட்ரிப் ஃபார் த கண்ட்ரி சைடு. அவர் நாட்டு மக்களை பார்க்குறதுக்காக வெளியில் போனார். வென் ஹி ரிட்டர்ன் டு ஹிஸ் பேலஸ் he complained that his feet were paining. அவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு பேலஸ்க்கு வந்துட்ட பின்னாடி அவரோட பாதெல்லாம் வலிக்குது, ஃபீட்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? he said that the roads were, ரோடெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு, ரஃப் அண்ட் ஸ்டோனி. ரோடெல்லாம் ரஃப்பாகவும் இருந்தது, கல்லாகவும் இருந்தது. he ordered his people to lay roads with leather to make it even. அதனால் என்ன பண்ணார், பீப்புளுக்கு ஆர்டர் பண்ணுறாரு, ரோடை கல் அப்படி இல்லை அதால் போடாமல் லெதரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டு லே சச் ரோட்ஸ் தே நீடட் thousands of cow skins and a huge amount of money. அதுக்காக ரோடு போடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்ன தேவையா, மாட்டோட தோல் இருக்கும் இல்லையா, கவு ஸ்கின் அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, ரொம்ப அமௌண்ட்டும் பணமும் தேவைப்பட்டதான், மாடோட தோலும் தேவைப்பட்டதான். ஸோ த பீப்புள் பிகம் வெரி அன்ஹாப்பி. எல்லா மக்களும் என்ன ஆகிட்டாங்களாம், அன்ஹாப்பி, சேட் ஆகிட்டாங்களாம். தே அப்ரோச்டு த மினிஸ்டர்ஸ் டு எக்ஸ்பிளைன் த கிங் டு ஸ்டாப் தட். அதனால் மக்கள் எல்லாம் மினிஸ்டர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கிங்கோட செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வந்தாங்களா. ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வென்ட் டு த கிங் அண்ட் செட் டு ஹிம். ஒரு மினிஸ்டர் போயிட்டு கிங் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. மை லார்ட், டு லே லெதர் ரோடு போடணும் அப்படின்னாக்கா மெனி கவுஸ் ஹாவ் டு பி கில்டு. நிறைய மாடுகள் சாவடிக்கப்படணும். a large amount of money has to be spent on it. நிறைய பணமும் அதுக்காக செலவு பண்ணணும். instead of that, if you make shoes for your feet, அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பாதத்துக்கு ஷூ மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா you will not find it difficult to walk on the road. உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். the money can be used for the welfare of the people and they will be grateful to you அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ரோடு போடுறதுக்காக பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மக்களுக்காக செலவு பண்ணிங்கனாக்கா மக்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The king thought for the while. அந்த ஐடியா அவருக்கு நல்லா பிடிச்சும் இருந்தது. He realized the truth in the minister saying. அந்த மினிஸ்டர் சொன்னதும் கேட்டுட்டு அவர் சொன்ன உண்மையும் ஏற்றுக்கிட்டாரு. So he changed his opinion. அவரோட ஒப்பீனியனும் என்ன பண்ணிக்கிட்டாரு, மாற்றிக்கிட்டாரு. The people were very happy and thankful to the minister. அதனால் அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா மினிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க. இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி, சேஞ்ச் யுவர் அப்ரோச் டு சால்வ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். அதை எந்த வழியில் பண்ணி கொடுத்தா ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்குமோ அந்த வழியில் நம்மளோட ஒப்பீனியன்ஸை we have to change that. ஓகே.